சென்னை வேளச்சேரியில் 30க்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முன்மாதிரி சமூக சேவையை பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ்ஜி சூர்யா செய்துள்ளார். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாடகை ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டவர்கள் ஒரே நாளில் சொந்த ஆட்டோவின் சாவியை கையில் பெற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு மாறும் என்று நினைத்து பாருங்கள். இதை சாத்தியமாக்கியவர் பாஜக மாநில இளைஞரணி தலைவரும் நமோ ஃபவுண்டேஷன் இயக்குநருமான எஸ்ஜி சூர்யா. 30க்கும் மேற்பட்ட ஏழை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கி முன்மாதிரி சமூக சேவையை செய்துள்ளார். நான் வேளச்சேரி தண்டீஸ்வர நகரில் ஒரு 9 வருஷமா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வாடகை ஆட்டோ அது மாதம் பார்த்தீங்கன்னா டெய்லி 450 ரூபா கட்டணும். மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே 15,000 வந்துடும். ஏன்னா ஓட்டுற ஆட்டோ வருமானமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஓட்டினாலே எப்படியோ எங்களுக்கு ஒரு 20,000 22,000 தான் வரும். அதில் வாடகை போயிடுச்சுன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் பிஜேபியிலேருந்து ராஜ்குமார், மாரி, மணி இவங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா சார் பேரை சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் என் கஷ்டத்தை சொன்னேன். அவர்கிட்ட போய் முறையிட்டோம். அவர் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஆட்டோவை கொடுத்தாங்க. அவர் கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு குடும்ப வருமானமும் எல்லாமே நல்லா இருக்குது. அவரெல்லாம் 2 மாதமாக அவர் கொடுத்து 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதமாக நான் 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி எஸ்ஜி சூர்யா அண்ணன் இந்த மாதிரி வாடகை ஆட்டோ ஓட்டுறவங்க ஸ்டாண்டில் எல்லாரும் விசாரிச்சாங்க. அதில் கஷ்டப்படுறவங்களாம் பார்த்து இன்னாரும் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து 2-3 பேர் நம்பர் வாங்கி போட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. 2 நாள் கழிச்சு திரும்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோ சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் வாடகை ஆட்டோ ஓட்ட வேணாம், நீங்கள் இனிமேல் சொந்த ஆட்டோக்கு ஓனர் ஆயிடலாம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாருங்க. அதே மாதிரி எனக்கு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாருங்க. இப்போ என் வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்குங்க. சென்னை வேளச்சேரியில் நடந்த நிகழ்வில் ஒவ்வொரு ஆட்டோவிற்கும் 75,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி அவர்கள் கடன் சுமையின்றி சொந்த ஆட்டோ வாங்க உதவினார். இந்த ஆட்டோக்கள் இந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நிலையான வருமான ஆதாரத்தை உருவாக்கும் என்று எஸ்ஜி சூர்யா தெரிவித்தார். வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக ஆட்டோவை வழங்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 70,000 ரூபாய் மானியத்தை நாங்களே கொடுத்து மீதி பணத்தை அவர்களாக சுயசார்பாக கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆதரவளித்த நம்மளுடைய வேளச்சேரி பகுதி மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக சேவை பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அவரின் இந்த முயற்சி பின்தங்கிய மக்களுக்கு உதவும் மனப்பாங்கை வெளிப்படுத்துகிறது. பொதுவாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தினமும் வாடகை கட்டி எரிபொருள் பராமரிப்பு செலவுகளில் சிரமப்படுவார்கள். ஆனால் வாடகை சுமை குறைந்ததால் தங்களின் வாழ்வாதாரம் தலைநிமிர்ந்த பாதையில் உள்ளது என்று பயனடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். எஸ்ஜே சூர்யா ஆஃபீஸில் ஒரு வாட்டி போய் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வண்டி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஒரு லெட்டராக எழுதி கொடுத்துருந்தேன். அவர் விசாரித்து வாடகை வண்டி தான் ஓட்டுறாங்கன்றது பார்த்தாங்க. ஆமாம், கஷ்டப்படுறாங்கன்றது சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கும்போது அவங்க விசாரிச்சுட்டு எனக்கு நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வாங்கப்பா, உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். அப்புறம் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுவோண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நான் வாடகை வண்டி தான் ஓட்டிட்டு இருந்தேன். வாடகை வண்டி ஓட்டும்போது எனக்கு 450 ரூபா கலெக்ஷன் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அந்தளவுக்கு வண்டியும் ஓடலைன்னா வாடகை வண்டி கொடுக்க முடியாது. அதனால் வாடகை கொடுக்க முடியாது. அதனால் இப்போ இந்த வண்டி அவர் அண்ணன் எஸ்ஜி சூர்யா அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்காமல் இருக்குது. எங்கள் வீட்லேயே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுங்க. வாடகை ஆட்டோ ஓட்டியிருந்தேன். அது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 300, 400, 500 எடுத்து போக முடியாது வீட்டுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை கட்டணும், போனவன குடும்பம் கட்ட இல்லை. அண்ணன் ஜெய் சூர்யா ஹெல்ப் கேட்டேன், உதவி வந்தது. அது மூலிமா எனக்கு பிரச்சனை இல்லை. டியூ கட்டிக்கிறேன், வண்டி ஓட்டுறேன், சம்பாதி நல்லா இருக்கிறேன் சார். எந்த கஷ்டமும் இல்லை. இந்த நிகழ்வு சமூக சேவை மூலம் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது.